சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீ போய் நிலாவோட அப்பாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவர் எங்க இருக்காரு? சென்னையா, வெளியூரா, இல்ல வெளிநாடா? அவர் நிலாவை பார்க்க வரவே மாட்டாரா? குழந்தைக்கு இவ்வளவு தூரம் ஆயிருக்கு, அவரை பத்தி எந்த தகவலும் இல்ல. இது வரைக்கும் நிலாவும் அவ அப்பாவை பத்தி என்கிட்ட பேசினதே இல்லை. அதான் அவர் எங்க இருக்காருன்னு கேட்கலான்னு தோணுச்சு. அதனாலதான் நான் கேட்கிறேன். ஏன் ஏதாவது ஃபாரின்ல இருக்காரா? அப்படின்னா இந்தியாவுக்குள்ள வேற ஏதாச்சும் ஸ்டேட்ல இருக்காரா? வேற எங்க தான் இருக்காரு? எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்றீங்க. தம்பி, நிலாவுக்கு அப்பா கிடையாது. நிலாவுக்கு அப்பா கிடையாதா? என்னங்க சொல்றீங்க? ஆமா தம்பி, அவளுக்கு எல்லாமே அவ அம்மா மட்டும்தான். சின்ன வயசுலயே என் பொண்ணையும் நிலாவையும் அம்போன்னு விட்டுட்டு நிலா அப்பா போயிட்டாரு. போயிட்டாருன்னா உயிரோட இல்லையா? என் முன்னாடிதான் நிலாவோட அப்பா நிக்கிறாரு தம்பி. அது நீங்க தான். உங்களோட இந்த மௌனத்தை நான் எந்த மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்கிறது? நிலாக்கு அப்பா இல்லைங்கிறத நீங்க எப்படி சொல்ல வரீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? நீங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க தம்பி. ஆனா நிலாவுக்கு அப்பா கிடையாது, அது மட்டும்தான் உண்மை. இவ்வளவு நாளா அவ அப்பா இல்லாத குழந்தையாதான் வளர்ந்துட்டு இருக்கா. நிலாவுக்கு அப்பான்னு ஒரு உறவு இருந்திருந்தா அந்த உறவு தானே தம்பி அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா வந்து நின்னு இருக்கும். அந்த ஒரு உறவு இல்லாம நிலா தினமும் ஏங்கி கிடக்கிறத நான் கிட்ட இருந்து கண் கூட பாத்துட்டு இருக்கேன். இல்லாத ஒரு உறவை நினைச்சு நாம வருத்தப்படக்கூடாதுன்னு நிலாவை என் மக தினம் தேத்தி தேத்தி வச்சிட்டு இருக்கா. ஆனாலும் குழந்தை அவ அப்பாவை நினைச்சு அழாத ஏங்காத நாளே இல்ல. ஆண் குழந்தைக்கு அம்மா, பெண் குழந்தைக்கு அப்பான்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. நிலாவுக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய வலிய அந்த கடவுள் ஏன் கொடுத்தாருன்னே தெரியல. இப்போ நிலாவோட அப்பா உயிரோட இல்லையா? தம்பி போதும், இதுக்கு மேல வார்த்தையால நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. நீங்களும் அப்படி பேசாதீங்க. உங்க மனசுக்கு என்னவா தோணுதோ அதுவாவே இருக்கணும்னு நம்புங்க. ஆனா நிலாவுக்கு அப்பான்ற உறவு இல்லங்கிறது மட்டும் உண்மை. இதுக்கு மேல இந்த டாபிக்க பத்தி பேச வேணாம் தம்பி. சார், பிளட் டொனேட் பண்றவர் நீங்க தானே? வாங்க போலாம். அம்மா, டேய் சிவா, இந்த கொடுமைய பாத்தியாடா? பெத்த அப்பா கிட்ட ஏன் குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு சொல்ற நிலைமையில ஆண்டவன் வச்சுட்டானு. ஐயோ, உயிரோட இருக்காரா செத்து போயிட்டாரான்னு கேக்குறாரு. நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் என்ன பதில் சொல்லுவேன்? யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுண்ணா. ஐயோ கடவுளே, எப்ப இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன்? அம்மா.